ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்துருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து வந்துருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இங்கேயோட vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு பார்க்க இயலும். ஸோ இப்போ வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் காமெண்ட் செஷன்லேயே ஆகட்டும், இல்லை வந்துட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணி ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு நான் Q&A போட்டால் Q&Aயில் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், அக்கா உங்கள் ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஊர் பேசிக்கலி வந்துட்டு கூர்க். ஓகேங்களா, நான் பிறந்ததும் வளர்ந்ததும் எல்லாமே கூர்கில் தான். ஸோ இந்த எக்ஸிபிஷன் இருக்கிறதும் கூர்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி சாமியோடது, இங்கே வந்துட்டு புத்தாவோடது, இந்த மாதிரி நிறைய கடவுளோட பிறகு வந்துட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும் பாருங்கள், இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்துட்டு பூ போட்டுட்டு, இல்லை வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு செடியெல்லாம் வளர்ப்பீங்க பாருங்கள், மார்னிங் எழும்பி பூஜை பண்ணுறதுக்கு இதுக்கும், அந்த மாதிரி நிறைய, எனக்கு இது என்ன ஐட்டம்ஸ்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பாட்ஸு, பிறகு வந்துட்டு குட்டி குட்டி பாட்ஸும் இருந்துச்சு, பெருசும் இருந்துச்சு. அண்ட் இந்த பப்புள்ஸ் வந்துட்டு பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அவங்க நான் வீடியோ எடுக்கையில் வந்துட்டு செஞ்சு தந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ பப்புள்ஸ் பாருங்கள். ஸோ செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. அந்த மாதிரி கட்லரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பிறகு வந்துட்டு பாட்ஸ் இருந்துச்சு, மண்ணோட பாட்ஸ் இருந்துச்சு. பிறகு கப்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள். 6 பீஸ் வந்துட்டு 100 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த பக்கம்லாம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதோட நேரம் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ், அதுவும் வந்துட்டு ஹேண்ட்மேடாக இருக்கிற மாதிரி. பிறகு வந்துட்டு மோஸ்ட்டாக அவங்க வந்துட்டு இந்த யானையோடது, பிறகு வந்துட்டு இந்த நம்ம ஃப்ளவர் பாட்ஸு அந்த மாதிரி, பிறகு வந்துட்டு இந்த பழைய காலத்தோட நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அங்கேருந்து கடந்து உள்ளே வந்த உடனே வந்துட்டு இதே மாதிரி பாட்ஸு, பிறகு வந்துட்டு உடனில் செஞ்ச நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. என் அப்பாவும் ஏதோ செக் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் வேணுமா கேட்டப்போ வேணான்ட்டாங்க. ஸோ சும்மா வந்துட்டு அம்மா அக்கா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மாவும் அக்காவும் அப்பாவும் எதுவுமே வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன். அம்மா வந்துட்டு வலிமையாக, நம்மளுக்கு தான் தெரியுமே, நம்ம அம்மாக்களெல்லாம் பார்த்தாலும் பாத்திரங்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அம்மா வந்துட்டு ஜுமுக்கா பார்த்தோன்னே என்கிட்ட நீ வாங்கிக்கோ நல்ல இயரிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்துட்டு சரி செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா, அதில் அம்மா வந்துட்டு இந்த ஒரு இயரிங்ஸ் நல்லா இருக்குது பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நம்மக்கிட்ட வேறு ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போனோம். அந்த பக்கம் போனப்போ வந்துட்டு அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் என் அம்மா வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி கடைகள் தான் இருக்குது. ஸோ என் அம்மா வந்துட்டு இங்கே பாரு செம்மையாக இருக்குது, ஏதாச்சும் பார்த்து வாங்கிக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டில் இருந்து 4 ரோ, அந்த 4 ரோவுமே செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதில் ஒரு இயரிங் நான் வாங்கியிருக்கிறேன். எது வாங்கியிருக்கிறேங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா, அண்ட் என் அடுத்த வீடியோவில் எதுலையாச்சும் நான் போடுற என்னெல்லாம் திங்ஸும் வாங்கிக்கினேங்கிறது, எனக்கு எவ்வளோலாம் ஏழுமோ அவ்வளோலாம் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் அதை அட்டாச் பண்ணலைன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைனா எப்பயாச்சும் நான் யூஸ் பண்ணையில் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஆப்வியஸாக காமிப்பேன், இது இந்த இடத்துல தான் வாங்கினேன், அதோட vlog போட்டுருக்குறேங்கிறத நான் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த இயரிங்ஸ் வந்துட்டு எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதிலிருந்து ஒன்று வாங்கிக்கலாங்கிற மாதிரி வாங்கிக்கினேன். பிறகு வந்துட்டு இந்த ஒரு இயரிங்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது கிடையாது, அங்கே ஃபர்ஸ்ட் காமிச்சது. இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கலாமா, வேறு ஏதாச்சும் எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். இது கொஞ்சம் லாங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதும் பார்த்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருந்தேன். ஏன்னா என்கிட்ட பெரிய இயரிங்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இதோடது வந்துட்டு அந்த ஸ்டோன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோக்கெல்லாம் பிடிக்கல. பட் அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி செம்மையான ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு வேணாங்கிற மாதிரி யோசித்தேன்.
அண்ட் பிறகு இந்த மாதிரி ஜும்காலாம் அம்மா காமிச்சிட்டு ஜும்காலாம் இருக்குது பாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு அக்கா சொன்னாங்க அதெல்லாம் நல்லா இருக்குது செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு பேப்பரில் செஞ்சுருந்தாங்க. ஸோ நமக்கு அது ஒத்து வராதுங்கிற மாதிரி அதை அங்கேயே வச்சுக்கிட்டேன். எனக்கு அம்மா தான் ஒவ்வொன்றா வந்துட்டு செலக்ட் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு 3 இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன் அன்றைக்கி. இங்கே வந்துட்டு நிறைய ஆக்சசரிஸ், நெக் பீசஸ், அந்த மாதிரி நிறைய ப்ரேஸ்லெட்ஸ் இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அது பிடிக்கல. ஸோ அம்மா வந்து இந்த ஒரு இயரிங்ஸ் நல்லா இருக்குது, எடுத்துக்கோங்கிற மாதிரி அது எடுத்துக்கோன்னே சொன்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் ஈவன் தோ எனக்கு பிடிக்கலைன்னா அம்மா நல்லா இருக்குதுன்னதும் சரி எடுத்துக்கிறேங்கிற மாதிரி எடுத்துக்கினேன். அண்ட் நான் அது போட்டப்போ வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அம்மா வந்துட்டு நல்லா இருக்குது, உனக்கு போட்டு பார்க்கையில் செம்மையாக இருக்குதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ஃபைன், அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது நம்ம எடுத்துக்கலாங்கிற மாதிரி எடுத்துக்கினேன். அண்ட் வேற ஒரு இயரிங்ஸுமே இந்த ஒரு இயரிங்ஸுமே அம்மா எடுத்து தந்தாங்க. சரி அதை எடுத்துக்கிறேங்கிற மாதிரி 3 இயரிங்ஸ் எடுத்தேன். ஒயிட் ஸ்டோனில் 1, 2 கோல்டனில் 2 எடுத்துக்கினேன். கிட்டத்தட்ட 400 திரம்ஸ்ன்னு சொல்கிற 400 rupees ஆகிருக்குது அங்கே அன்றைக்கி நான் வாங்கினது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருந்த நெக் பீசஸ்ஸு குவாலிட்டி வந்துட்டு அவ்வளோ எக்ஸலண்ட்டாலாம் இருக்கல, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோக்கெல்லாம் பிடிக்கல. ஸோ இது 3 தான் நான் வாங்கிக்கினேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஷாப் போனேன். அங்கே வந்துட்டு குர்த்திஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கெல்லாம் ஒர்த்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தோணுச்சு. அதனால வந்துட்டு நான் எதுவுமே வாங்கிக்கல. அண்ட் இந்த மாதிரி குர்த்திஸ் வாங்கினாலும் நான் இப்போதைக்கு எதுவுமே போட மாட்டேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சு, பிறகு வந்துட்டு நைட்டிஸ் இருந்துச்சு. இங்கேயும் வந்துட்டு ஒரு ஆக்சசரிஸ் கடை இருந்துச்சு. ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு சும்மா ப்ரைஸ் கேட்டு பார்த்தேன், ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இங்கேருந்து எதுவும் வாங்கிக்கல, ஆல்ரெடி வாங்கியாச்சு. அம்மா வந்துட்டு பாரு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை, இயரிங்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டோமே, எனக்கு அது போதும், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அக்கா வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அக்காவுக்காக. ஸோ அக்கா வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ் வாங்கிக்கினாங்க. இங்கே வந்துட்டு நிறைய ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைஸஸ் கூட கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. பட் வந்துட்டு குவாலிட்டி எனக்கு வலிமையாக நான் யூஸ் பண்ணுற கிளச்சஸ் வந்துட்டு எனக்கு நல்ல குவாலிட்டி இருக்கிற கிளச்சஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதை கம்பேர் பண்ணையில் வந்துட்டு எனக்கு அவ்வளோ குவாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அண்ட் இந்த இயரிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு நல்லா இருக்குதுங்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் வாங்க வேணாம், எனக்கு அது நான் எங்கே போட்டுட்டு போவேங்கிற மாதிரி யோசிச்சு அதனால் வாங்கலை. ஸோ இங்கே வந்துட்டு இருக்கிற ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் இதுதான் கலெக்ஷன்ஸு. பெரிய குவாலிட்டியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பிறகு ஹேர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு எவ்வளோ இயலுமோ அவ்வளோ எடுத்துருக்கிற வீடியோ கம்ப்ளீட்டாக நான் எடுக்க இயலலை. ஏன்னா என் ஃபோனில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சார்ஜ் முடிஞ்சிருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் வேறு இடத்துல வந்துட்டு சுற்றி பார்க்க போனோம். அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு இந்த செம்மையான இந்த ராஜஸ்தானி குர்த்திஸ் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக எதுன்னு தெரியாது, பட் வந்துட்டு ராஜஸ்தானின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குர்த்திஸ் வச்சுருந்தாங்க, பார்க்கவும் கொஞ்சம் வடிவாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால வந்துட்டு நான் எதுவுமே அதிகமாக வாங்கிக்கல. பட் இப்படியே பார்க்க வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எனக்கு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே விளங்கும் எப்படி இருக்குதுன்னு. பட் வந்துட்டு இந்த 2 பீஸுக்கு வந்துட்டு 150 சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 150யோட பேங்கிள்ஸு. அண்ட் குவாலிட்டி இருக்குது, ஓகேங்களா. அந்த 150 கொடுக்குறதா இருந்தாலும் அதோட குவாலிட்டி இருக்குது, அதனால் வந்துட்டு அது ஓகேவாக இருந்துச்சு. பட் வந்துட்டு இந்த 4 பீஸுக்கு வந்துட்டு 300 அந்த மாதிரி என்னவோ சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் அதிகம்தாங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த பேங்கிள் நல்லா இருந்துச்சு. பிறகு வந்துட்டு அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அங்கேருந்து மூவ் பண்ணி வந்தோம்னா வந்துட்டு இந்த மாதிரி ஷூஸஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு பேங்கிள் தான் நான் வாங்கிக்கினேன். 2 கலரை டிஃப்ரெண்ட் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கேருந்து முன்னாடி வந்து பார்த்தோம்னா குட்டியோண்டு ஸ்கர்ட்ஸு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கேயோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கலைங்க, இதனாலன்னு தெரியல. பட் இங்கே வந்துட்டு நிறைய பெட்ஷீட்ஸ் வச்சுருந்தாங்க. பெட்ஷீட்ஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு போல். அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு குட்டி ஏதோ திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, லைக் ஹவுஸ் ஹோல்டு, பிறகு மேட்ச் அந்த மாதிரி. இது வந்துட்டு அந்த ஹேண்ட்பேக்ஸ், பிறகு வந்துட்டு டாய்ஸு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு உடனில் இருக்கிற டாய்ஸ். ஓகேங்களா, நான் சும்மா எடுத்து அந்த கிட்டாரை பார்த்தேன். ஸோ அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டானது காமிச்சுட்டு இருந்தாங்க.
அங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக செம்மையான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு இந்த நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பிறகு வந்துட்டு இந்த மாதிரி பாக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு செயின் நெக் பீசஸ்ஸு நிறைய கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் பட் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பிறகு வந்துட்டு நிறைய கடைகள் இருந்துச்சு. டாய்ஸோடது அதே மாதிரி வந்துட்டு ட்ரெஸ்ஸோடதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு எதுவுமே வாங்கணும்னு தோணலை, அதனால் வாங்கலை. இங்கே அல்வா பிறகு வந்துட்டு சோன் பாப்படி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் ஹேர் ஆயில் வலுமே எல்லோருக்குமே தெரியும். இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு நிறையா ஹேர் ஆயில்ஸ் எங்கள் ஊரில் வந்துட்டு நிறைய ஹேர் ஆயில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். பிறகு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான அப்பளம் இருந்துச்சு. அது நிறைய இருந்துச்சு. இங்கே வந்துட்டு கொஞ்சோண்டு ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. பிறகு இங்கே வாட்சஸ் வச்சுருந்தாங்க. பிறகு கிளாஸஸ். ஸோ என் சின்ன நெஃப்யூக்கு வந்துட்டு அவ்வளோக்கெல்லாம் வந்துட்டு கிளாஸஸ் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு பார்த்து வாங்கிக்கணும். நிறையா மேட்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு கீ செயின்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி டெக்கோர் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அக்கா வந்துட்டு என் நெஃப்யூவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ரோல் பண்ணி இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கினாங்க. இங்கே வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பார்க்கவும் வந்துட்டு அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.